சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை மாதம் மேச ராசி பலன்களை பார்ப்போம். இந்த மாதம் பாருங்கள், மேச ராசிக்காரவங்களுக்கு ராசி அதிபதியான செவ்வாய் போய் நீச்சமாயிட்டார். ராசி அதிபதி நீச்சமானால் நமக்கு உடல் நலம் சிறப்பு இருக்காதுங்க. நமக்கு எல்லா வகையிலும் நெகட்டிவாக தான் நடந்துக்குவோம். என்னமா ராசி அதிபதியே செவ்வாய் போய் நீச்சமாயிட்டார, நாளில் இருக்கிறார், கடகத்தில் இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம், மேச ராசிக்கு 4ஆம் இடம். அங்கே போய் செவ்வாய் இருந்து உங்களுக்கு பாருங்கள் சனியை பார்க்குறார். செவ்வாய்க்கும் சனியும் பகை. ஏற்கனவே பாருங்கள், மேச ராசிக்காரவங்களுக்கு லாபத்தில் சனி இருக்கிறாரு. அவர் இவ்வளோ நாள் வக்கரத்தில் இருந்தார், இப்போ வக்கரம் நிவர்த்தி ஆகிட்டார். நமக்கு மேச ராசிக்கு நல்லது நடக்கணுங்கும்போது 1-8 செவ்வாய் போய் 4 நீச்சமாகி அந்த லாபஸ்தானத்தை பார்க்குறார். இது நெகட்டிவ் மேச ராசிக்கு. அடுத்தது பாருங்கள், மேச ராசிக்கு 2ல் குரு இருக்கிறார், 2ல் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் மாத பரப்பன்னைக்கு. ஆகையினால மேச ராசிக்கு இந்த குரு போகிறதுக்குள்ள நமக்கு திருமணம், சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகள், பண வரவு, உத்தியோகம், வெளிநாடு போகிறது, இந்த வேலையெல்லாம் நடக்குங்க. இருந்தாலும் இந்த மாதத்தில் இடைஞ்சல் தாங்க. காரணம், ராசி அதிபதி நீச்சமாயிட்டார். நமக்கு அனைத்து காரியங்களும் லாபமாக அடையக்கூடிய சனி பகவான் அந்த செவ்வாய் பார்வையை வாங்குகிறார். அதாவது எந்த ஒரு ஜாதகத்துக்கும் அதாவது ராசி லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ 4 5 7 10 போய் 6 8 12 கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது. அப்போ அது நெகட்டிவ் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது ராசி அதிபதி போய் செவ்வாய் நீச்சமாயிட்டார். நமக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடியது பூரா லாபம் தானுங்களே. நமக்கு தாய் தந்தை கிடைச்சது லாபம், கணவன் மனைவி கிடைக்கிறது லாபம், புத்திர சந்தானம் கிடைக்கிறது லாபம், உத்தியோகம் கிடைக்கிறது லாபம். இது மாதிரி நாம் அடையக்கூடிய வேலைகள் நமக்கு பாசிட்டிவாக அடைகிறது பூரா லாபம் நல்லா இருந்தால் தான் நம்ம அடையலாம். அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்கு 11 சனி இருக்கிறது ஓகே தான். ஏன்னா 3, 6, 11 சனி வரும்போதெல்லாம் நமக்கு நன்மைகள் செய்வாங்க. அது மேச லக்கணம் மேச ராசிக்கு எதிரியான சனி இருந்தால் கூட 10லேயும் 9, 10, 11 வந்தால் நமக்கு நன்மை தான் செய்வாங்க. ஏன்னா எந்த கிரகமும் பாவக்கிரகமாக இருந்தாலும் சுபக்கிரகமாக இருந்தாலும் 1, 5, 9 வரும்போதெல்லாம் நல்ல பலன் தான் செய்வாங்க. இப்போ மேச லக்கணம் மேச ராசிக்காரவங்களுக்கு லாபத்துக்கு வந்துட்டார் சனி. ஆனால் செவ்வாய் பார்க்குறாரு, நம்மளே செவ்வாய் ஆச்சே, நம்ம மேச லக்கணம் மேச ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் ஆச்சே. அவர் போய் 8ஆம் பார்வை அதை பார்க்க லாபத்தை குறைக்கிறாரு. அப்போ இந்த மாதம் நமக்கு என்ன திட்டம் போட்டாலும் ப்ராசஸ் ஆகும், அது பாசிட்டிவாக ஆகும். ஏன்னா லாபத்தில் சனி இருக்கிறார், 2ல் குரு இருக்கிறார், 2ல் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார், பாசிட்டிவ் தான். இருந்தாலும் லாபம் கிடைக்கிறது, அதாவது அந்த காரியம் நடக்கிறதுக்கு தாமதப்படுத்திடுவார். அது காரணம், ராசி லக்ன அதிபதியான செவ்வாய் போய் 8ஆம் பார்வையாக செவ்வாய் சனி சேர்க்கை யுத்த கிரகம். அதனால் எந்த பிரச்சனை போனாலும் மேச ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், மண் மனை கட்டிடம் சகோதர வகையில் இந்த மாதத்தில் திருமண வகையில் புத்திர சந்தான வகையில் நமக்கு நடக்கிற மாதிரி இருந்து கடைசியில் ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை சங்கடங்கள் ஏற்பட்டு தள்ளி தான் போகும். நமக்கு நடக்கிற மாதிரி இருந்து கடைசியில் நடக்காது. அந்த மாதிரி இந்த செவ்வாயோட நீச்சமாயிட்டார, அது 45 நாள் நகர வேண்டிய செவ்வாய் பாருங்கள். முதல்ல போன மாதம் மிதுனத்தில் இருந்தார், இப்போ மறுபடி பாருங்கள் கடகத்தில் நீச்சமாகிறார். மாறி மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் இந்த வருஷம் பூரா இருக்கிறாருங்க, ஏப்ரல் வரைக்கும். இது ஒரு கஷ்ட காலந்தாங்க.
2ல் குரு இருந்து 11ல் சனி இருந்து நம்ம அனுபவிக்க முடியாமல் மேஷ ராசிக்காரங்க தத்தளிச்சுட்டு கிடக்குறாங்க. இல்லைன்னா 2ல் குரு வந்தால் உத்தியோகம், தொழில், திருமணம், சுபசோபனம், பொண்ணு, பொருள், ஆடை, ஆபரணம் எல்லாம் நடக்கணுங்க. இப்போ குரு 1/5/2024 வந்தார். இப்போ பாருங்கள், நமக்கு இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலைங்க. காரணம் என்னன்னா, இந்த சனி போய் லாபத்தில் இருந்தாலும் வக்கரம் பெற்றிருந்தார். அதோடு இல்லைங்க, மேஷத்துக்கு 2ல் குரு வந்தாலும் அதை ராகு பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ பாருங்கள், குரு 15ஆம் தேதி வக்கரமாயிட்டார். அப்போ ஏற்கனவே ராகு பார்வை இருக்கிறது வக்கரம் பெற்ற கிரகம், வக்கரம் பெற்ற குருவை பார்க்கறதுனால 2 நெகட்டிவை சேர்ந்து நமக்கு பாசிட்டிவ் ஆகுது. இது பாருங்கள், 15/10 நமக்கு நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு, பாசிட்டிவாக தெரிஞ்சுதுங்க. இப்போ செவ்வாய் போய் வக்கரமாயிட்டார். பாருங்கள், ஏதாவது இந்த குரோதி வருஷத்துக்கு உள்ள பலன் மாதிரியே மேஷ ராசிக்காரங்களுக்கு 2ல் இருக்கிற குருவும், விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு 7ல் இருக்கிற குருவும், கன்னி ராசிக்காரவங்களுக்கு 9ல் இருக்கிற குருவும் அனுபவிக்க முடியாமல் இந்த கிரகங்கள்லாம் நம்மளை கெடுத்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் நமக்கு எந்த விதமான ஆதாயமும் இது வரைக்கும் கிடைக்கலைங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ராகு அந்த ரிஷப ராசியில் உள்ள குருவை பார்த்தது தான். இப்போ பார்க்கும்போது 2 கிரகம் வக்கரமாகி ஒன்று பார்த்துக்கிட்டதுனால, குருவை 3ஆம் பார்வையாக ராகு பார்க்கறதுனால எல்லாமே பாசிட்டிவ் தான். இந்த நேரத்தில் போய் செவ்வாய் நீச்சமாகி சனியை பார்த்துட்டார் 8ஆம் பார்வையாக. ஆகையினால தடங்கள், தாமதம் இது மாதிரி நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எப்படி இருந்தாலும் இந்த குரு நமக்கு இந்த மிதுனத்துக்கு போகிறதுக்குள்ள ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துருவார். மேஷ ராசிக்கு திருமணம் நடக்கும், புத்திர சந்தானம் கிடைக்கும், புத்திர வகையில் நல்ல காரியம் நடக்கும், நமக்கு மன கட்டிட வகையிலையும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ நீச்சமாக இருக்கிறது மண்ணால், மனையால், கட்டடத்தால், சகோதர வர்க்கத்தால், தொழிலையும் சரி, நண்பர்களாலையும் சரி, தாய் தந்தை வகையிலையும் சரி நமக்கு சங்கடம் ஏற்படத்தான் செய்யும். இந்த மாதம் சூதகமாக நடந்துக்கோங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 8/11/24 சுக்கிரன் தனுசு ராசியில் 3/12/2024 வரைக்கும் இருக்கிறார். அதில் ஒரு யோகம் பாருங்கள், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அதாவது 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன், ரிஷபத்துக்குடைய சுக்கிரன் போய் பாருங்கள் நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த பாக்கியாதிபதி குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகையினால் இது நமக்கு 3/12க்குள்ளே ஏதாவது நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் நிச்சயமாக போட்டு கொடுத்துருவாருங்க. எவ்வளோ தடங்கள் தாமதம் இருந்தாலும் இந்த குரு நமக்கு நன்மை செய்திருவார். அதுலேயும் போன மாதத்தை விட போன மாதம் மேஷ ராசிக்கு 7ல் சூரியன் நீச்சமாச்சு, திருமண தடை அதிகமாக இருந்துச்சு. இந்த தடவை 8ல் சூரியன் இருந்தாலும் குரு பார்க்குறாரு, சந்திரன் பார்க்குறாரு, உச்சம் பெற்ற சந்திரன் மாசப்பிறப்பு அன்னைக்கு. ஆகையினால் நமக்கு இந்த ஐப்பசியை விட கார்த்திகை மாதம் மேசராசிக்கு நன்மைதான். இருந்தாலும் செவ்வாய் நீச்சம் பெற்றதுனால தடங்கள், தாமதம், சகோதர வகையில் சங்கடம், கட்டிடம், மனை வகையில், உத்தியோகத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். நீச்சமானதனால் நீங்கள் சூதகமாக நடந்துக்க வேண்டியது. இந்த மேச ராசிக்காரங்க யாரையும் பகச்சிக்காதீங்க. எதாக இருந்தாலும் டேக் இட் ஈஸி பண்ணிக்கோங்க. ஏன்னா காரியம் நடக்கிற நேரத்தில் நமக்கு இந்த செவ்வாய் நீச்சமாகி நம்மளை சங்கடப்படுத்தும். ஏன்னா குறிப்பாக 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் இடங்கிறது கணவன், மனைவி, சமுதாயம். நமக்கு திருமண தடையை அதிகம் ஏற்படுத்துவார். நமக்கு கோபம் அதிகம் வரும். ஆகையினால் சூதகமாக பொறுமையை கையாண்டு தெய்வ சிந்தனையோடு இந்த மாதத்தை தள்ளுங்க. அடுத்தபடியாக இந்த மாதத்தினுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இந்த மாதத்துக்கு பாருங்கள்,
16, 17, 18 மண், மன, கட்டிடம் சம்பந்தமான விற்க வாங்க எண்ணங்கள். அடுத்தது 19ஆம் தேதி டென்ஷனுங்க, கோபம் அதிகமாக வரும். ஏற்கனவே செவ்வாய் நீச்சமாக இருக்குது, சூதகமாக நடந்துக்கங்க, பொறுமையை கையாளுங்க. பொறுமை கடலுன்னு பெறுதுன்னு சொன்னாங்க. ஆனால் மேசராசிக்காரவங்க மிலிட்ரி மாதிரி கோபம் அதிகமாக வரும். அர்த்தமில்லாததுக்கெல்லாம் கோபம் வரும். திடீர்னு மௌனமாக இருப்பாங்க, திடீர்னு கத்துவாங்க. ஏன்னா செவ்வாய் நெருப்பு இல்லைங்களா, அந்த ராசியில் பிறந்திருக்குமே. அதாவது இதில் ஒரு வேடிக்கை பாருங்கள், மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் தான், விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான், 2 நெருப்பு தான். பாருங்கள், செவ்வாய் நெருப்பு கிரகம் இல்லைங்களா. ஆனால் பாருங்கள், விருச்சிக ராசிக்காரவங்கள கோபத்தை விட மேச ராசிக்காரவங்க கோபம் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா, ஆண் தன்மை அதிகம் உள்ளதுங்க. அடுத்தது நெருப்பு கிரகம் வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க பாருங்கள், பெண் ராசியும் நீர் தத்துவம் இருப்பதனால அது இதை விட கோபம் இருந்தாலும் தனியும். இவங்களுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு கோபம் வந்தால் தனியாது, ரொம்ப தாமதமாக போட்டு அதை நினச்சி சங்கடப்படுவாங்க. அதனால் மிலிட்ரியில் இருக்கிறவங்க பூரா பாருங்கள், மேச லக்கணம் மேச ராசிக்காரவங்கள தான் இருப்பாங்க. அவங்க பிடிவாதத்தையும் கோபத்தையும் குறைக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி பாருங்கள், மேச லக்கணக்காரவங்க மேச ராசிக்காரவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும், பிடிவாதம் அதிகமாக இருக்கும், முரட்டுத்தனம் கூடுதலாக இருக்கும். இதெல்லாம் தெய்வ சிந்தனையோடு இதை தள்ளுங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 20ஆம் தேதி வெற்றி வரவு மகிழ்ச்சி, 21 முயற்சி வெற்றி, 22 மகிழ்ச்சி சந்தோஷம், 23, 24 தடங்கள் தாமதம், 25 திட்டம் தீட்டுறதுங்க. மௌனமாக இருந்து திட்டம் தீட்டு என்ன எப்படி காய் நகர்த்தலாங்கிற திட்டமெல்லாம் வருங்க. ஏன்னா 2ல் இருக்கிற குரு, இதில் ஒரு வேடிக்கை பாருங்கள், குரு 2ல் இருக்கிறது பாருங்கள், நமக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த சூரியனும் புதனும் இருந்து குரு பார்க்கறனால நமக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் திட்டங்கள்லாம் வரும். அப்போ பாருங்கள், நமக்கு திட்டங்கள் 25ல் வருது. 26 டென்ஷன் வருதுங்க, சங்கடம் வருது, கோபம் ஜாஸ்தி வருது. அன்றைக்கி ஜாக்கிரதையாக இருங்க, குழப்பமான நாள். அன்றைக்கி ஏதாவது அலர்ஜி உபாதையும் வரும். ஏன்னா ராசி அதிபதி போய் நீச்சமாக இருக்கிறார்ல, அப்போ பாருங்கள், நமக்கு உடல் நலத்துலேயும் ஏதாவது அலர்ஜி உபாதை கொடுக்கும். அடுத்தபடியாக பாருங்கள், 27 உடல் நலம் கவனமாக இருக்கணுங்க. 28 வரவு மகிழ்ச்சி சந்தோஷம், 29, 30 வெட்டி வேலை வீண் பிரயாணம் தண்ட அலைச்சலுங்க. அடுத்தது பாருங்கள், 1, 2 சந்திராஷ்டமம் வருது, உஷாராக நடந்துக்கங்க. தெய்வ சிந்தனையோடு அந்த நாளெல்லாம் தள்ளுங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 1, 2னா 1, 12, 2, 12. அடுத்தபடியாக பாருங்கள், 3, 12 குழப்பமாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது, அலர்ஜி உபாதை இருக்குங்க. 4, 12 மண், மன, வீடு, வாகனம் சங்கடப்படுத்துதுங்க. அடுத்தது பாருங்கள், 5, 12 டென்ஷன் அதிகமாக இருக்குது. அன்றைக்கி தான் கோபம் வருது. அன்றைக்கெல்லாம் தெய்வ சிந்தனையோடு டேக் இட் ஈஸி பண்ணிக்கிட்டு பொறுமையை கையாளுங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 5, 12 அதிக டென்ஷன் கோபம், 6, 12 உத்தியோகம் தொழில் ஆதாயம் மகிழ்ச்சி, 7, 12 சகோதர வகை வீடு வகை தானே வலிவிக்க போய் சங்கடத்தை ஏற்படுத்திக்குவோம். ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க. 8, 9 தடங்கள் தாமதம், 10, 11 எக்கச்சக்க செலவு தண்ட செலவு நடக்கும், 12 டென்ஷன் உடல் நலம் சரியில்லை அலர்ஜி உபாதை பண்ணுது, 12 தொழில் உத்தியோகத்தும் வாகனம் தொல்லையிலும் சங்கடம் ஏற்படும், 13 சூடான பேச்சு வரும், கண்ணில் ஏதாவது பிரச்சனை வரும், உஷாராக இருந்துக்கங்க, 14 டென்ஷன், 15 வரவு மகிழ்ச்சி சந்தோஷம். வணக்கம்.